குழந்தை இடையாகப்பட்டது சிறந்த பணிகள் சொன்ன. ஆமா. என் பெயர் புலேந்திரன். புலேந்திரன். ஆனால் என் தாய் ஆண் அராப்புறம் பிடித்தவள். அப்படியே அதேதான். பராக்கிரம் வேற அராப்புறம் வேற. சொல்லு அப்ப என்ன? பராக்கிரம் வேற அராப்புறம் வேற. அராக்கிரம் அராக்கிரம் பராக்கிரம் அராக்கிரம் 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 பராக்கிரம் அராக்கிரம் என்ன? அராக்கிரம் தெரியலையா? அதுதான் இந்த எப்படி இந்த ஜெவஜன்றாங்க பாரு. அப்படிதானே சொன்ன தெரியுதா? அது யாரும் சொன்னாங்க பாரு. அடாவடித்தனம் சொல்றாங்க தெரியுமா? அப்பேற்பட்ட அடாவடித்தனம் கொண்டவளின் தாய். ஆமா. ஆண் காற்றே படதவளின் தாய் யாரு? அம்மாக்கு ஆண் காத்தா பேன் காத்தா ஆண் பராக்கிரம் பிடித்தவளின் தாயாக விட்டவள். ஆமா. ஆண் என்றால் பிடிக்காது. அப்பேற்பட்ட என் தாய் அள்ளியை மனம் முடித்தார். ஆமா. யாரு? அள்ளியை மனம் முடித்தா உங்க அப்பா. என் தந்தை அற்புதம் மகாராஜன். ஆமா. அவர் எப்படி மனம் முடித்தார் என்றால் என் தாயாக விட்டவள் தனிமையில விளையாடினால் கூட எல்லாரும் ஒரு பொம்பளைங்க கூட விளையாடு என்ன விளையாடுவாங்க? பொம்பளைங்க என்ன விளையாடுவாங்க? கபடி, கிரிக்கெட் இதெல்லாம். எப்படி பொம்பளைங்க என்ன விளையாடுவாங்கன்னு கேட்டாரா? கபடி, கிரிக்கெட், ஊர்ல பொம்பளைங்க ஒண்ணு கூட சொல்லு. பொம்பளைங்க பெண்கள் ஆடக்கூடிய ஆட்டம் ஆடுவாங்க. என்ன சொல்லியா? அது சொல்லுண்ணா. கோலாட்டம், பூச்சி பூச்சி தம்பளம், போராட்டம், மண்ணில் பூச்சி பூச்சி தம்பளம். ஐயா பொம்பளைங்களை பத்தி எனக்கு தெரியாது. பெண்கள் விளையாடுவது எது என்றா அதிகமா விளையாடுறது வந்து இந்த கோகோ விளையாடுவோம். கோகோரா அது நம்ம ஊர்ல அது என்னன்னே தெரியல. தெரியும், உண்மை தெரியும். அப்படின்னா ஆனால் என் தாய் அழியாகப்பட்டு பாம்பின் கூட தான் விளையாடுவார். பாம்புனா படியா நடுங்க. அம்மா பாம்பு கூட அது பெருமை செய்யுது. என் தாய் அழியாகப்பட்டவள் பாம்பின் கூட தான் விளையாடுவார். பாம்பின் கூட தான் படுத்து உறங்குவார். ஆமா. யாரு? அம்மா. ஆமா. அப்பேற்பட்ட அள்ளிய மனமுடிக்கும்னு ஆசைப்பட்டார் என் தந்தை அர்ஜுன மகாராஜன். உடனடியாக 7 மணியே வாழக்கூடிய ஏம்பெருமன் மாட கண்ணன் இவரை பாம்பாட்டியாக மாறிவிட்டார். ஆமா. யாரு? அர்ஜுனா பாம்பாட்டியா மாறி. அர்ஜுனா அதான் அவர் மாமா மாயக்கண்ண மாமா பாம்பாட்டி ஆயிட்டாரு. அத பாம்பு வந்து அவர் ஆயிட்டாரு. என்னது ஆயிட்டாரு? பாம்பாட்டிய வந்து அவர் மாயக்கண்ண ஆயிட்டாரு. பாம்பு வந்து யாராச்சா பிரியாணி ஒரு அர்ஜுன மூட்டக்கா. என் தந்தை அர்ஜுன மகாராஜனை பாம்பாக வாடி விடுத்தார். ஆமா. மாயக்கண்ணன். மாயக்கண்ணன் அவர் பாம்பாட்டியை கவர விடுத்தார். ஆமா. வீதி வீதியாகவே விற்று வந்தார். எதை? பாம்பை. பாம்பு விற்று விடுவது அழியாகப்பட்டவள் நாகம் என்று வாங்கிக் கொண்டார். ஆமா. இரவிலே மார்போடு மார்பு வைத்து உறங்கிக் கொண்டிருந்தால் அழியாகப்பட்ட அந்த இரவு ஒன்று சேர்ந்தார். யாரு? அவர் அர்ஜுனன். ஒன்று சேர்ந்து விட்ட பிறகு நம்முடைய கணவன் யார் என்று அவளுக்கு தெரியக்கூடாது என்று 7 யானை பலம் கொண்ட தாலியை அள்ளி கடித்திலே கட்டிவிட்டார். ஆமா. எத்தனை யானை? 7 யானை. அந்த பாரத்தை சுமக்க முடியுமா? பாரத்தை தவளையை சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். 7 யானை பலத்தை சுமக்கணும்னா பெரிய கஷ்டம். அந்த 7 யானை பலம் கொண்ட தாலியை எடுத்து அந்த கழுத்துல கட்டின பிறகு கூட எழுந்து நிக்கிறாங்க எங்க அம்மா அள்ளி. ரொம்ப பலசாலி எங்க அம்மா. அப்ப எவ்வளவு பலம்? ரொம்ப அதிகமான பலம். என் கழுத்திலே மாங்கலின் சூடியனவர் யார் என்று கேட்டார். அப்பொழுது மாயக்கரன் தெரிவித்தார். ஆனால் அடக்கப்பட்ட அர்ஜுன மகாராஜன் மாலை இட்டுக்கிறார். ஆனால் 3 மாதத்திற்கு ஒரு முறை தான் இடத்தில் வந்து சேவர் என்று தெரிவித்தார். உடனடியாகவே என் தாய் கர்ப்பம் தெரிவித்தார். கர்ப்பம் தெரிவித்து நான் பிள்ளையை பெற்றெடுத்தால் என் தாயாகப்பட்டவள் லிகிதம் அனுப்பினார். என் தந்தை வரல இதுவரை. என்னை வந்து சந்திக்கவில்லை. பள்ளி சாலையிலே சேர்ப்பதற்கு லிகிதம் அனுப்பினார். என் தந்தை என்னை வந்து சந்திக்கவில்லை. அப்ப கூட இன்சில் கூட நான் தப்புல அப்பா வரல. அப்பா இன்சில் ஓணும் அப்படின்னாங்க. நான் இன்சில் போட்டுதா அவர் வந்து கூட மாற்றிக்கலாம் அப்படின்னா என்ன இன்சில் கொடுத்துட்டா நீ போல இருந்தனால
அப்பா அர்ஜுனா அர்ஜுனுக்கு ஆண்டு எடுத்து ஏ கொடுத்தனாரு அர்ஜுனெல்லாம் அப்பாக்கு ஆண்டு எழுதி வந்தா இன்சுலா அது ஏவானா நானே என் பேரு கொடுத்து இன்சுல உங்க அப்பாக்கு ஆண்டு எழுத்து ஏன்னு வந்தால ஏ ஃபர்ஸ்ட் எழுத்து ஏ வருதலா ஏவானா என்னன்றதே ஃபர்ஸ்ட் வந்து இன்சுல கொடுத்து நீ மாமனார் வீடு பக்கத்துல இருக்குது நீயே பேசுற 10 மணிலேருந்து ஜென்ட் அப்படியே உட்கார அப்படி என் தந்தை உள்ள வேணும் கொட்டலா என் தந்தை யாரால் அடப்படுத்த அர்ஜுன வரதன். ஆமா. எப்படி என் தாய் அள்ளியாகப்பட்டவள். அள்ளிக்கும் அர்ஜுனுக்கு பிறந்த என் பெயர் புலேந்திரன். எனக்கோ 16 வயதாகிறது. 16 வயசு. எத்தனை வயசு? 16 வயதாகிவிட்டது. ஆனால் என் தந்தை இதுவரை என்னை சந்திக்கவில்லை. ஆமா. எது உங்க அப்பா இதுவரை உன்னை பார்த்ததில்லை, என்னை சந்திக்கவில்லை. ஆனால் என் தந்தை அர்ஜுன மகாராஜன் பாண்டவர் குலத்திலே பிறந்தவர் என் தந்தை அர்ஜுனன். ஆமா. இருவருக்கு முற்றுமன் இருவருக்குள்ளே என் தந்தை யாரு? உங்க அப்பா அர்ஜுனன். உங்க அப்பா அர்ஜுனன். உங்க அப்பா உங்க அப்பா அர்ஜுனன் எனக்கு கூட தெரியும் சொல்லிச்சா. உங்க அப்பா என் வீட்டுக்கார அர்ஜுன்டா அப்படின்னு சொல்லிச்சு. என்ன ஆயிடுறா போத அப்பா பேர் அர்ஜுனா, உங்க அம்மா பேர் அள்ளி, உன் பேரு புலேந்திரன். இதுதான் தெரியும். ரேஷன் கார்டுல இதுல இருக்குதா இல்லையா? ரேஷன் கார்டுரா கூட 5 ரெடி வாய்தாயத்துக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் நீங்க இப்படி பேசினீங்க? இப்ப எதனால இது குழந்தை? சரி, அப்படி என் பாதா தான் கீதம் பாட எப்படி எழுந்தது? ராமரா என்ன சொல்றதா? ஆமாண்டா, ராம ராமல ராம 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 யார் ராம? ராம தெரியாதுடா. டேய் அவன் சேவட ராமடா, அவன் பையன். நல்லா ராம சொல்றா அந்த ராமையான்னு சொல்லி நான் இங்க என்ன பண்ணி ராமன் ராமன் தெரியாது. ராமன் தெரியும். சரிவா, ராமனுக்கு இருக்குன்னா சம்பந்தம் என் பாத தண்ட ஓசையாகப்பட்டது. ஆமா. எப்படி ஜொலிக்கின்றது? அதுதான் காமனை போல் வந்து மேவன் என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தெரியல. எங்க அப்பா அழகுல 32 அழகு. எங்க அப்பா 32 அழகு. அதில் பாதி அழகு கொண்டவன் இந்த புலேந்திரன். அதுல பாதி அழகுனா எத்தனையே? 32 பாதி 16.
அப்பேற்பட்ட 16 அழகு கொண்டவன் இந்த புலேந்திரன். புலேந்திரன் எங்க அப்பா ஆணழகு கொடுத்தவன். ஆமா. யாரு? உங்க அப்பா அர்ஜுனன். ஆணழகு படைத்ததனால் கூட பிறந்த அக்கா தங்கை கூட ஆசைப்படுவார்கள். யார் மேல? உங்க அப்பா